ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது டாக்கு மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான பாலையா ஜெயில இருக்காரு. அவரை அந்த ஜெயில இருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது போற வழியிலேயே ஒரு கும்பல் ஒரு சில சதி திட்டங்கள் பண்ணி ஹீரோவை தப்பிக்க வச்சிருந்தாங்க. ஹீரோ தப்பிச்சு போய் ஒரு பெரிய பணக்காரரோட வீட்டுல டிரைவர் வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த சமயத்துல அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு சிலரால நிறைய ஆபத்து ஏற்படுது. அந்த ஆபத்துல இருந்து அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாபி தியோல் போதைப் பொருள் கடத்துற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதையும் ஹீரோ தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயத்துல போலீஸும் ஹீரோவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டினாரா இல்லையா? ஹீரோ எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? ஜெயில இருந்து தப்பிச்சு போய் எதுக்காக டிரைவர் வேலையில ஜாயின் பண்ணாரு? ஹீரோவோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான பாலையா எப்போதும் போல செம சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா சொன்னா அவர் இன்ட்ரோ ஆகிற சீன்லாம் செம மாசா இருக்கு. சதா ஸ்ரீநாத்தும் அவங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. பாபி தியோல் வில்லன் ரோலுக்கு ஏத்த மாதிரி மிரட்டலா நடிச்சிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. தமனோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனையும் பிஜிஎம் எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. அதுலயும் பாலையா வரக்கூடிய சீன்ஸ்ல எல்லாம் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் எல்லாம் ரத்தம் தெறிக்க தெறிக்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்கு. படத்துல பாலையாவுக்கான பிளாஷ்பேக் போர்ஷனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி தமிழ் சினிமாவிலேயே பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா தான் இருக்கு. படத்துல உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் பயங்கரமா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே ரொம்ப சலிப்பாகிறது. சொல்ல போனா படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சண்டை காட்சிகள் மட்டுமே நிறைச்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே செகண்ட் ஹாஃப் லாகிங்கா இருக்கு. படத்துல உள்ள பிளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. குறிப்பா சொன்னா சில மக்களை வில்லன் கேங் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மள சுத்தமா கனெக்ட் பண்ணவே வைக்கல. இந்த படத்தை பாபி கோலி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பாலையா, பாபி தியோல், சர்தா ஸ்ரீநாத் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.